அதிமுக, பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் அணியை வழிநடத்துவார் என்று அமித் ஷா கூறிவிட்டார். ஆனால் கூட்டணி ஆட்சி என்று அவர் கொளுத்தி போட்டு டெல்லி பக்கம் சென்றுவிட, இல்லை கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை, எந்த காலத்திலும் அதிமுக தனித்துதான் போட்டியிடும் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் தொண்டர்களை சமாதானம் செய்து வருகின்றனர். இது ஒருபுறமிருக்க, கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்ற விவாதங்கள் கிளம்பியுள்ளன. கூட்டணிக்குள் வருவது குறித்து இன்னும் சில கட்சிகள் உறுதியாக கருத்து தெரிவிக்கவில்லை. உதாரணமாக, பாமக தலைவர் அன்புமணி கூட்டணி குறித்து மறுபல் பதில் கொடுத்து நகர்ந்துவிட்டார். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் உள்ளே இருக்க அதிமுக சம்மதிக்குமா என்ற கேள்வி எழுகிறது. நிலைமை இவ்வாறு இருந்தாலும் பாஜக 2 விஷயங்களில் தெளிவாக இருக்கிறது. 1. கூட்டணியில் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக, இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிக இடங்களில் போட்டியிடும் கட்சியாக பாஜக இருக்க வேண்டும். 2. கூட்டணிக்கு தலைமை அதிமுக என்று சொன்னாலும், கூட்டணியை அமைத்து அதை செயல்படுத்தி முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் கைகளில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயங்களிலும் பாஜக தெளிவாக இருக்கிறது.